இருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு உங்களை எல்லோரையும் வாழ்த்தி நம்ம வர வைக்கிறோம். ஓகே, இன்றைக்கு நம்முடைய ஆராதனையோடைய முறை இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, முன்னுக்கு நான் போட்டிருக்கிற நம்முடைய மீட்டிங்கோடைய எஜெண்டா என்னது, இன்றைக்கு நம்முடைய ஆராதனையோடைய அந்த எஜெண்டா என்னது என்று சொல்லி நான் போட்டிருக்கிறேன். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் ஷேரிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஒரு சுருக்கமான ஒரு தெய்வ வசனத்தை நான் பேச இருக்கிறேன். அதற்கு பிறகு நம்ம சபையோடைய பேக்ரவுண்டை வந்து உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். thirdly, நம்ம சபையோடைய தரிசனம், நம்ம சபையோடைய விஷன், சபையோடைய கருப்பொருளையும் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன், இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறேன். நம்ம சபையோடைய அமைப்பு, ஆர்கனைசேஷனை குறித்து கொஞ்சம் நம்ம பேச இருக்கிறோம். அடுத்தது அஞ்சாவது மெம்பர்ஷிப் மேட்டர்ஸ். ஓகே, ஒரு சபைக்கு வந்து கிறிஸ்துவின் ஸ்தலத்துக்கு அங்கத்தினராய் வர உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் அதோடைய ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதை நம்ம பேசுவோம். நம்ம ஆறாவது, சபையில் வந்து ஒரு மரணம் வந்துச்சுன்னா, ஓகே, இஃப் லெட்ஸ் சே வி கோயிங் டு ஹேவ் ஒரு டெத் ஆர் ஃபியூனரல் மேட்டர்ஸை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏழாவது, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஃபார் 2025, இந்த வருஷத்தோடைய கேலண்டரையும் கொஞ்சம் நான் கோ த்ரூ பண்ண இருக்கிறேன். எட்டாவது, எனி அதர் பிஸ்னஸ். 9, I will hand it over to Sister Anita. She will give us the finance report for the year 2024. And then after that, finally, all of us, we will join hands together. Okay, we will pray together as one family. Okay, இதுதான் இன்றைக்குள்ள நம்மளுடைய agenda. Okay, so I will straight away, I will go to the sharing. Okay, இன்னைக்குள்ள சில வசனத்தை நான் உங்கள் மத்தியில் நான் சுருக்கமாக சீக்கிரமாக நான் பேச இருக்கிறேன். பிகாஸ் நான் வழக்கம் போல நான் பேசினேன்னா இதை செய்ய முடியாது, சீக்கிரமா நம்ம செய்ய முடியாது. நமக்கு 10 எஜெண்டா இருக்குது. உங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு வார்த்தையை நான் கொடுக்க இருக்கிறேன். இன்றைக்கு பாஸ்டரோடைய செய்தி தலைப்பு சரியா, all are called. all are called அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் வந்து நம்ம எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். God has called all of us. அப்போ அந்த காலிங்னா என்னது, எதற்கு அழைச்சாரு? ஒரு ஊழியத்துக்கென்று அழைத்தார். அப்போ அந்த ஊழியம் என்பது என்னது என்று சொல்லி இப்படி போன்ற ஒரு சில காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கு சபையின் அடிப்படையில் ஒரு சில காரியத்தை நம்ம படித்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். உங்களுக்கு முன்பதாக 3 முக்கியமான குறிப்பை நான் சீக்கிரமாக நான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி, பாஸ்டருடைய ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிப்போம். சபை என்பது என்ன அர்த்தம்? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அ சர்ச்? ஒரு சபைன்னு சொல்றோம், சபை என்று சொல்லி பேசுகிறோம், கிறிஸ்தவர்கள் கூடி வருகின்ற சபை என்று பேசுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையோடைய அர்த்தம் தான் என்ன? இதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சரியான வகையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி டெஃபினேஷன் ஆஃப் அ சர்ச். முதலாவது, நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய இடத்தில் திருச்சபை, சபை என்று சொல்லி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுகிறாங்க. ஆங்கிலத்தில் you will see the word church, okay, have been used many times in the New Testament. அப்போ அந்த நியூ டெஸ்டமென்ட்ல சபை என்று சொல்லும் பொழுது, சர்ச் என்று சொல்லும் பொழுது, கிரேக் மொழியில வந்து எப்படி எழுதியிருக்கிறார்கள்? சபைக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, எக்லீசியா. எல்லாரும் சொல்லுங்க, எக்லீசியா சொல்லுங்க. சோ அந்த எக்லீசியா பதத்தை எடுத்து தான் இன்றைக்கு சபை என்று பேசுகிறோம். எக்லீசியா பதத்தை எடுத்து தான் சர்ச் என்று சொல்லுகிறோம். அப்போ எக்லீசியானா என்னது? சரி, அதுக்கு ஒரு 2 முக்கியமான அர்த்தம் கொடுக்கப்பட்டது. ஒன்றாவது, an assembly, கூடி வருகிற இடம் சபை. கூடி வருகிற இடம் தான் சபை ஒன்று. இரண்டாவது அர்த்தம் என்னது? call out once. call out once, அதாவது இந்த கூடி வந்தார்கள் சொன்ன பார்த்தீங்களா, இவர்கள் யாரு? இவர்கள் தனிப்பட்ட வகையில அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த ரெண்டையும் நான் சமம் வச்சு பேசுறேன்னா, assembly of those who are being separated by God. அப்படி என்றால் பிரியமானவர்களே, திருச்சபை என்று சொல்லும் பொழுது கூடி வருகிற இடம் ஒன்று. இரண்டாவது, யாரு கூடி வரா? கர்த்தராலே, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம்தான் திருச்சபை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனப்படினாலே இயேசுதான் தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டபடினால், ஓகே, ஒரு அழைக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு நம்ம கூடி நம்ம வந்திருக்கிறோம். That is one thing.
இரண்டாவது, இப்போ சபை என்பது உங்களுக்கு விளங்கிருச்சு. விசுவாசிகள் கூடி வருகின்ற இடம், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனமாய் கூடி வருகிற இடம் தான் சபை. அப்போ உங்களை பார்த்து, இந்த இடத்தை பார்த்து சர்ச்னு சொல்லலாம். நம்ம எல்லோரும் யாரு? கிறிஸ்தவர்களாய் ஒரு இடத்தை நம்ம கூடி வருகிறோம். அது மாத்திரமல்ல, சர்ச் இஸ் நாட் அபவுட் a building but believers, people. சபை என்பது கட்டடம் இல்லை, சபை என்பது ஜனத்தை குறிக்குது. எந்த இடத்தில் நம்ம கூடி வந்தாலும், ஓகே, கர்த்தருடைய ஜனமாய் தேவனுடைய நாமத்தை தரித்தவர்களாய் கூடி வரும் பொழுது அது ஒரு திருச்சபையாய் மாறுது. சபை என்பது கட்டடம் அல்ல. இதை நன்றாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விளங்கி கொள்ள வேண்டும். இறுதியாக, சபை என்பது என்னது? இதற்கு பவுல் மிகவும் அருமையாய் நமக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. Paul say in book of Ephesians chapter 1 verse 22 to 23, நீங்க அதை எழுதி கொள்ளுங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ல இருந்து 23 நீங்க பாத்தீங்கன்னா பாலினுடைய சரியா டெஃபினேஷன் என்னது ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. Church is a body of Christ and we are the members of its body. அப்படினா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கிறாரு. சரியா, ஒரு மெத்தாஃபரை கொடுக்கிறாரு. சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. விளங்குதா இல்லையா? ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். சர்ச் எதற்கு ஒப்பாக இருக்குது? இயேசு கிறிஸ்துவோடைய சரீரமாக இருக்குது. அப்படி என்றால் சரீரம் என்று சொல்லும் பொழுது தலை இருக்குது, பல மற்ற அங்கங்கள் உண்டு. திருச்சபைக்கு அவர்தான் தலை. நீங்களும் நானும் அந்த சபைக்கு அந்த சரீரத்துக்கு அவ்வியங்களாக நாம் இருக்கிறோம். we are the members of the body. நீங்கள் விரலாக இருக்கிறீங்க, காலாக இருக்கிறீங்க, காதாக இருக்கிறீங்க, கண்களாக இருக்கிறீங்க, வாயாக இருக்கிறீங்க. ஆனாலும் திருச்சபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாக இருக்குது. அந்த திருச்சபைக்கு, அந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். விளங்குதா இல்லையா? இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிரியமானவர்களே, இன்றைக்கு எதை நாம் பார்க்க இருக்கிறோம்? all its members are called by the Lord. இன்னைக்கு நீங்க எல்லாரும் அங்கத்தினர்களாக இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் சபைக்குள்ளாக தேவனோட ஜனமாக இருக்கிறீங்க. ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் சாதாரணவன் பாஸ்டர், எனக்கும் இந்த சபைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. I am after all very simple person pastor. தேவனாலே என்னை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது என்று சொல்லி அற்பமாக நீங்க என்ன பண்ணக்கூடாது? எண்ணவே கூடாது. நீங்க இரண்டாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். all its members are called by the Lord. நீங்கள் யாரு? முதலாவது சபைக்குள்ளாக வந்துட்டீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே இயேசு கிறிஸ்து நிமித்தம் நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனாலே அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நீங்க சாதாரணவர்கள் அல்ல. ஒரு நோக்கத்தோடு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்து சபைக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. எதற்கு? உங்கள் மூலியமாக திருச்சபை வளர வேண்டும், உங்களை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த சபைக்குள்ளாங்க அங்கத்தினராய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படி என்றால் you must understand you are beloved. நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். தேவனுக்கு உங்களுக்கு முக்கியம். நீங்கள் கர்த்தருக்கு தேவையானவர்கள் என்று சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல விளக்கத்தை நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தேவன் என்ன பண்ணுகிறாரு? ஒரு சிலரை பொறுக்கி, ஒரு சிலரை ஒதுக்கி, ஒரு சிலரை தேவன் தேர்ந்தெடுத்து அவருடைய ராஜ்யத்தை தேவன் என்ன பண்ணினாரு? கட்டினார். ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு சிலர் ராஜாவை தேர்ந்தெடுத்தாரு, அவர்களை அபிஷேகம் பண்ணினார். ஒரு சிலரை தீர்க்கதரிசியாய் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, லேவி கோத்திரத்தை தேவன் சூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டிலே எல்லாரும் தேவனுக்கு சேவை செய்யவே முடியாது. In the Old Testament not everyone can serve the Lord. But புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பிறகு, அந்த ஷிஃப்டிங் வந்த பிறகு நீங்க பாருங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் ராஜாக்களாக இருக்கிறோம், எல்லாரும் லேவியர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்தவர்களுக்கும்
திருச்சபைக்குள்ளாய் இருக்கின்ற விசுவாசிகளுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஆனா சபைக்குள்ளாய் வந்த நீங்கள் எல்லாருக்கும் என்ன இருக்குது? வித்தியாசமான அழைப்பு, வித்தியாசமான கிருபையை பெற்றிருக்கிறீங்க, வித்தியாசமான வரங்களையும் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம விளங்கி நம்ம மறந்து போயிடவே கூடாது. ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்க போகுது, ஊழியம் எப்படியா ஷிஃப்ட் பண்ண போகுது, ஊழியத்துடைய வகை எப்படியாக மாற போகுது, எப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்தெடுக்க போகிறார் என்று சொல்லி ஒரு வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸியை கொடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சபையின் காலகட்டத்தோடைய விசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை நமக்கு என்ன பண்ணுகிறாரு? அழகாய் நமக்கு எழுதி கொடுக்கிறாரு. பாஸ்டர் கூட வாங்க, you turn with me. I just want to show to you the differences in ministry, the differences in terms of calling compared to the Old Testament and New Testament. We must do a bit of comparison now. வாசிங்க, யோவேல் 2வது அதிகாரம் 28 இருந்து 29 நம்ம வாசிப்போமா? Turn with me to book of Joel chapter 2 verse 28 to 29. I will read in English first. And afterward சொல்லும் பொழுது ஒரு புதிய காலம். Okay, I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. Your old men will dream dreams. Your young men will see visions. Even on my servants, both men and women, I will pour out my spirit on those days. அது வாசிங்கம்மா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். நீங்க ஒரு வசனத்தை நீங்க நோட் பண்ணுங்க. Can you see the shifting here? பழைய ஏற்பாட்டிலே during the time of Old Testament, God specifically chose certain people. But when comes to New Testament, the church age, தேவன் என்ன பண்ணுகிறாரு? paradigm shift ன்னு சொல்லுவாங்க. சபைக்குள்ளாய் வந்தவர்கள் மாம்சமான யாவர் மீதும் தேவன் என்ன பண்ணுகிறாரு? ஆவியை ஊற்றுகிறாராம். அப்படி என்றால் பிரியமானவர்கள், இன்றைக்கு பாஸ்டருக்கு மட்டும் அழைப்பு, பாஸ்டருக்கு மட்டும் கிருபை, பாஸ்டர் மீது மட்டும் தான் அபிஷேகம், எனக்கு தான் ஆவி இருக்குது என்று சொல்லவே முடியாது. யார் யாருக்கெல்லாம் ஆவி இருக்குது? நீங்க மாம்சமானவர்களாய் இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாரும் மீதும் கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரு? ஆவியை கொடுத்திருக்கிறாரு. விளங்குனா ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிங்க. அங்க அந்த பெண்கள் ஆண்கள் அந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லை. பெண்களையும் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார், ஆண்களையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமீன். பெண்கள் எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஆண்கள் எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்கள் எல்லாரையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, முதியோர்கள் வாலிபர்கள், சரியா, வயதான தாத்தாமார்கள் இங்க இருக்கலாம், தகப்பனார்கள், உங்களையும் எடுத்து தேவன் பயன்படுத்த முடியும். என்னை போல வாலிபர்களையும் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? எடுத்து பயன்படுத்த முடியும். பிரசானா, சரி, 50 வயசாயிருச்சு, ஐ அம் forever young லா. ஆல்ரைட், சரியா, வாலிபர்களையும் தேவன் பயன்படுத்த முடியும், முதியோர்களையும் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். சோ இன்றைக்கு நீங்கள் திடனாக இருக்க வேண்டும். Don't ever think the Lord has rejected me. Do not ever think the Lord can never use me. தேவனாலே என்னை எடுத்து பயன்படுத்த முடியாது, எனக்கு இந்த சபையிலே ஊழியம் இல்லை, பொறுப்பு இல்லைன்னு அப்படி வந்துட்டு போகாதீங்க. பார்வை ஆளாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த சபையில பங்காளிகளாக இருக்க வேண்டும். எல்லாரும் உங்களுக்கு என்று சொல்லி ஊழியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பையும் ஊழியத்தையும் அறிந்து கிருபையை பெற்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபையில ஏதாவது
இப்பொழுது செய்யுங்க. உங்கள் மூலியமாக தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படட்டும், உங்கள் மூலியமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதற்காக தான் தேவன் சபையை கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், சபை என்பது என்னது என்று சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபைக்கு அங்கத்தினராய் இருக்கும் பொழுது நீங்க எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கடைசியாக பாஸ்டருடைய மூன்றாவது முக்கியமான குறிப்பு, know your calling, know your ministry and gifting. வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா, பாருங்க எல்லாரும் கண் இல்ல. இயேசு அந்த போல் என்ன செய்கிறாரு, சரீரத்தை சபை என்று உபயோகப்படுத்தி ஒரு சில இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கிறாரு. எல்லாரும் கண்ணாக இருக்க முடியாது. காது முக்கியம், வாய் முக்கியம், கை முக்கியம், விரல் முக்கியம், காலு முக்கியம். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இல்லையே. கண்ணோடைய வேலை பார்க்க வேண்டிய வேலை, காதோடைய வேலை கேட்க வேண்டிய வேலை, வாயோட வேலை பேச வேண்டிய வேலை, கையை தாங்கணும், காலு நடக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு சரீர அங்கங்களுக்கும் வித்தியாசமான பொறுப்புகள் உண்டு. அப்ப பவுல் என்ன சொல்றாரு, சபைக்குள்ளாக எல்லாரும் வித்தியாசம், எல்லாருக்கும் வித்தியாசமான கிருபை உண்டு, எல்லாருக்கும் வித்தியாசமான வெரி யூனிக்கலி God has called you. அதை நீங்க என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நன்றாய் நீங்க என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும், தேவன் என்னை அழைச்சிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசம் வரணும். தேவன் என்னை அழைச்சிருக்கிறாரு. God has called me. சொல்லுங்க, God has called me. சொல்லுங்க. சரி, வாசிங்க ஒரு வசனம், முக்கியமான வசனம். எதற்கு கர்த்தர் நம்மை கூப்பிட்டிருக்கிறாரு? யோவான் 15க்கு வாங்க இப்பொழுது. Turn with me to book of John chapter 15. 8வது வசனத்தை வாசிங்க, 16 வாசிங்க. 8 வாசிங்க, 16 வாசிங்கமா. I will read in English first. I will read verse 8 first. John chapter 15 verse 8 first. நல்ல கவனிங்க. இயேசு சீடர்களை பார்த்து, அவருடைய ஃபாலோவர்ஸை பார்த்து இந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. This is to my Father's glory that you bear much fruit, showing yourself to be my disciples. Verse 16. You did not choose me, but I chose you and appointed you so that you might go and bear fruit that will last, and so that whatever you ask in my name, the Father will give you. வாசிங்கம்மா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்க நல்லா கவனிங்க. We can see few important points here. Firstly, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தவர் யாரு? நாம் கிறிஸ்துவை தெரிந்தெடுத்தோமா அல்லது கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்தாரா? which is which? கிறிஸ்து நம்மை தெரிந்தெடுத்தார். அப்படி என்றால் நீங்க எல்லாரும் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க சாதாரணவர்கள் அல்ல, தற்செயலாக உட்கார்ல. கிறிஸ்து உங்களை அழைத்தபடினால் நீங்க வந்திருக்கிறீங்க. அண்ணா புரியுதானே? நீங்களே வரல. இயேசு கிறிஸ்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்பதாக, நீங்க உலகத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டபடினால் சரியான நேரத்தில் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. விளங்குதா இல்லையா? முதலாவது இங்க இயேசு என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஒன்று. அப்ப நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒன்று. இரண்டாவது, எதற்கு தெரிந்து கொண்டாரு பாருங்க. அங்க ஒரு மரம் இருக்குது, திராட்சை செடி, திராட்சை கொடி. அந்த திராட்சை செடியோடு திராட்சை கொடி என்ன பண்ண வேண்டும்? இணைஞ்சிருக்கணும். எதற்கு? திராட்சை கொடி திராட்சை செடியோடு இணைஞ்சி இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். அப்போ தேவன் எதற்கு உங்களையும் என்னையும் கூப்பிட்டாரு? ஏன் கர்த்தர் நம்ம அழைத்தாரு? முன்னுக்கு அழகான ஒரு படம் இருக்குது பாருங்க. சரியா? நம்ம எல்லோரும் அந்த திராட்சை கொடியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சி
கனி கொடுக்க வேண்டும். God has separated us. God has called us to bear fruit. எதற்கு மரம்? எதற்கு தேவன் மரத்தை உண்டாக்கினார்? சும்மா மரத்தை உண்டாக்கல, அந்த மரத்தின் மூலியமாக மனுஷனுக்கு கனி வரணும், மரத்தின் மூலியமாக ஒரு நன்மை வரணும். அதே போல சர்ச்சில் ஏன் கர்த்தர் உங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறார்னா, உங்கள் மூலியமாக மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்கள் நீங்களும் நானும். தட் இஸ் why இயேசு என்ன சொன்னாரு? நீங்க தான் உப்பு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. உப்பு மனுஷனுக்கு நன்மை கொடுக்குது, ருசி கொடுக்குது. வெளிச்சம், சரியா? ஒளி மனுஷனுக்கு ஒளி, வெளிச்சம், ஒளி கொடுக்குது. அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் அதை விரும்புகிறார். பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. இறுதியில அதே வசனத்துல, வாசிக்கப்பட்ட வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு? இப்படியாக நீ கனி கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? உன்னுடைய நாம மகிமைக்காக நீ செய்யக்கூடாது. இறுதியில என்னுடைய பிதாவுடைய நாமம் உன் மூலியமாக மகிமைப்பட வேண்டும். The more you bear fruits, God will reward you. That is for sure. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பாரு. இறுதியிலே ஒவ்வொரு ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, உங்கள் மூலியமாக சபைக்கு ஒரு நன்மை வரும் பொழுது, உங்கள் மூலியமாக தேவனுக்கு ஒரு நன்மை உண்டாகப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. So every individual in Christ are called by God. That is one thing. இரண்டாவது, பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி, எந்த ஊழியத்துக்கு தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார்? Do you know your ministry? Do you know about your calling? எதற்கு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய பொறுப்பு தான் என்னங்க? Do you know that? You know, sadly, நான் துக்கமா நான் சொல்றேன், ஒரு சில பேர் 10 வருஷமா சபையில இருக்கிறீங்க, ஒரு சிலர் 20 வருஷமா சபையில இருக்கிறீங்க. வந்துட்டு அந்த நாற்காலி இருக்குது பாத்தீங்களா, நல்லா அதுக்கு சூடு காட்டிட்டு வீட்டுக்கு போறீங்க. அந்த நாற்காலியில மட்டும் முட்டை வச்சனா நீங்க வார வாரம் வந்துட்டு உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா கொஞ்ச நாட்கள் பிறகு என்ன வரும்? கோழி குஞ்சு அதுல இருந்து வந்துரும். வந்துட்டு போகிறீங்க. This is very sad fact. ஐயா, எத்தனை வருஷமாக விசுவாசியா இருக்கிறோம்? இன்னைக்கு பச்சையா ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். உன்னுடைய அழைப்பு என்னது? நீ பெற்ற கிருபை என்னது? தேவன் உனக்கு வித்தியாசமா என்ன வரத்தை கொடுத்திருக்கிறாரு? சபையில நீ கண்ணாக இருக்கிறியா, அல்லது சபையில காதாக இருக்கிறியா, சபைக்கு வாயாக இருக்கிறியா? உன்னுடைய ஊழியம் சரீரத்திலே என்னது என்று சொல்லி அந்த கேள்விகளுக்கு அநேகர் பதில் கொடுக்க முடியாமல் இருக்கிறோம், தவிக்கிறோம். இன்றைக்கு அவைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா, நீர் என்னை தெரிந்தெடுத்தீர், நீர் என்னை பிரித்தெடுத்தீர், இன்றைக்கு உம்முடைய ஜனமாய் நான் இருக்கிறேன், உம்முடைய ஊழியக்காரனாய் இருக்கிறேன். என்னுடைய பொறுப்பு தான் என்ன, என்னுடைய ஊழியம் என்பது என்னதுன்னு சொல்லி விளங்கி நீர் அதில் என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். நான் ஒரு சில உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க வீட்டில் போய் நீங்க வாசிக்கலாம். முதலாவது, நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 5-8 எழுதி கொள்ளுங்கள். If you have paper and pencil, you can write it down. Okay, book of Romans chapter 12, 5-8. அந்த ஒரு சில வசனத்தை நீங்க எழுதி கொள்ளுங்க. என்ன, எப்படி போன்ற ஊழியங்கள் உண்டு, எப்படி போன்ற கிருபைகள் உண்டு என்று சொல்லி பவுல் பட்டியல் போட்டு நமக்கு எழுதி கொடுக்கிறாரு. Paul is listing to us the ministry and the graces there, okay, and the giftings there. Okay, ரோமர் 12:5-8. அடுத்தது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27-31 அதை எழுதி கொள்ளுங்க. 1 Corinthians chapter 12 verse 27-38. எனக்கு ஆசை 2 வசனத்தை வாசிக்கணும்னு டைம் இல்லை எனக்கு. நம்ம என்ன செய்வோம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27-31 மட்டும் வாசிப்போம். எப்படி வித்தியாசமான ஊழியம் உண்டு, வித்தியாசமான கிருபை அழைப்பு உண்டு என்று சொல்லி பவுல் அங்க என்ன செய்கிறாரு? பட்டியல் போட்டு நமக்கு கொடுக்கிறார். இது நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. 1 Corinthians chapter 12 beginning from verse 27. வாசிங்கம்மா. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்க யாரு?
நீங்க யாரு? Now you are the body of Christ and each one of you is a part of it. ஒரு சபைக்கு நீங்க அங்கத்தினராக இருக்கிறீங்க, ஒரு சரீரத்துக்கு நீங்க எல்லாரும் மெம்பரா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு பவுல். அடுத்தது வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர் ஊழியம் இருக்குது, இரண்டாவது தீர்க்கதரிசிகள், மூன்றாவது போதகர்கள், பின்பு அற்புதங்கள், பின்பு குணமாக்கும் வரம், ஊழியங்கள், ஆளுகை, பலவிதமான பாஷைகள் ஏற்படுத்தினார். கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சபையில பலவிதமான ஊழியம் இருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்கமா, 29 வாசிங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? அந்த கேள்விக்கு என்ன பதில்? பவுல் கேட்கிறாரு, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? அதோட ஆன்சர் என்னது? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்ல, எல்லாரும் கண்ணா இருக்க முடியாது, எல்லாரும் காதா இருக்க முடியாது. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்ல, ஒரு சிலர் அதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டார்கள். அடுத்தது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் அற்புதம் செய்கிறார்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரத்தை நாடுங்கள் என்று சொல்லி பவுல் என்ன செய்கிறாரு? ஜனங்கள் மத்தியிலே புத்திமதி சொல்லுகிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, உன்னுடைய அழைப்பு என்னது என்று சொல்லி விளங்கி அதன்படி வாழ நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக பாஸ்டர் பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஐ திங்க் ஐம் பிரேக்கிங் மை ஓன் ரெக்கார்ட். இன்னைக்கு 20 மினிட்ஸ்ல பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன் நானு. பிரைஸ் தி லார்ட். ஓகே, கடைசியாய் play your role well. We are accountable. Know your calling. Play your role well. For we are accountable. அந்த accountability கொடுக்கணும். ஐயா, நாள் ஒன்று வரும், என்னுடைய ராஜாதி ராஜன் என் அப்பன் இயேசு உலகத்துக்கு வருவாரு. இரண்டாவது வருகை, முதல் வருகை எது மேல வந்தாரு? டொங்கி மேல வந்தாரு. he was a very humble person. ஹம்பலா உலகத்துக்கு வந்தாரு. ஆனா வேதாகமம் சொல்லுது, அவருடைய இரண்டாவது வருகையிலே அவர் வரும்பொழுது ராஜாதி ராஜனாய் நியாயாதிபதியாய் வருவாராம். he will come as a judge. he will come as a king of the kings. he will come as a lord of the lords. எதற்கு வருவாரு? உலகத்துக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க வருவாரு. அதே சமயத்திலே உங்களிடத்தில், என்னிடத்தில், அதாவது சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவர்கள் மத்தியிலிருந்து, உங்கள் மத்தியிலிருந்து கணக்கு கேட்க வருவாரு. இத்தனை வருஷமாய் சபையிலே உன்னை வைத்திருந்தேன், உனக்கு கிருபா வரத்தை நான் கொடுத்தேன், உனக்கு ஊழியத்தை கொடுத்தேன், உன் மூலியமாக என்னுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி உன்னை சபைக்குள்ளாய் வைத்தேன். மகனை, மகளே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், எனக்காக என்ன செய்தாய்? உன்னுடைய வாழ்க்கை மூலியமாய் எந்த வகையில் என்னுடைய நாமம் மகிமைப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு கணக்கு கேட்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். உதாரணத்தை நான் சொல்றேன். இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான ஒரு ஓமையை சொன்னாரு, the parable of talent. அந்த தாளந்து கதையில மூவரை என்ன பண்ணுகிறாரு? கூப்பிடுகிறாரு. ஒருத்தனுக்கு 5 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாளந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாளந்தை கொடுத்து அவர் என்ன பண்ண சொன்னாரு? go and invest your life. okay, go and do the investment. நீ என்ன பண்ண வேண்டும்? அந்த தாளந்தை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை கொடுத்தாரு. அந்த 5 தாளந்தை பெற்றவன் என்ன பண்ணினான்? இது எஜமான் இடத்திலிருந்து பெற்ற ஒரு பரிசு, ஒரு வரம், ஒரு அழைப்பு, எனக்கு ஒரு பிரிவிலேஜ் எனக்கு. அவன் என்ன பண்ணினான்? அந்த 5 தாளந்தை வைத்து இன்னொரு 5 சம்பாதிச்சான். 2 தாளந்தை பெற்றவன் அவனும் என்ன பண்ணினான் பாருங்க, அவனுக்கு ஏற்ற கிருபையின்படி 2 வரத்தை பெற்றவன் அவன் என்ன பண்ணினான்? அந்த 2 தாளந்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 2 சம்பாதிச்சான். அந்த 1 தாளந்தை பெற்றவன் என்ன பண்ணினா?
அவன் எஜமான் கடுமையானவர் என்று சொல்லி உணர்ந்து அந்த ஒரு தாளந்தை என்ன பண்ணிட்டான், புதைச்சிட்டான். He became very lazy. ஏன்னா திடீர்னு அவர் வந்துட்டாருன்னா பெற்றதை நம்ம என்ன செஞ்சிருவோம், மறுபடியும் நோண்டி மறுபடியும் எஜமான் கையில கொடுத்துருவோம்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், ஒப்பு கொடுத்துட்டான். ஆனா பாருங்க, இந்த எஜமான் இவனுங்க எதிர்பாராத நேரத்தில் வந்தாரு. என்ன பண்ணினாரு, கணக்கு கேட்டாரு. என்ன பண்ணினாரு, கணக்கு கேட்டார். இதெல்லாம் நீங்க எங்க வாசிக்கலாம், மத்திய 25:14-21 வீட்ல போய் வாசிங்க, நமக்கு நேரம் இல்ல. The book of Matthew was from chapter 25 verse 14 to 21. பாருங்க, என்ன பண்ணுகிறார் எஜமானு, கணக்கு கேட்கிறாரு. உனக்கு 5 கொடுத்தேன், 2 கொடுத்தேன், 1 கொடுத்தேன். அதே போலவே பிரியமானவர்களே, உங்களை எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வாரு, பயன்படுத்துகிறார். உண்மை, கர்த்தர் நமக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாட்களிலே நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நம்ம வாழ வேண்டும். ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜனாய் வரும்பொழுது பேரை சொல்லி கூப்பிடுவார். என்றும் நில்லுப்பா, உனக்கு தாளந்தை நான் கொடுத்தேன், உனக்கு கிஃப்டிங்க கொடுத்தேன், சரியான வகையில் உபயோகப்படுத்தினியா? அன்றைக்கு என்றும் என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். விளங்குதா? குமாரேசன், உனக்கும் அழைப்பு கொடுத்தேன், உனக்கும் தாளத்தை கொடுத்தேன், உனக்கும் கிஃப்டிங் கொடுத்தேன், அவைகளை பயன்படுத்தினியான்னு சொல்லி கணக்கு கேட்பாரு. யாராவது அன்றைக்கு அவரை பார்த்து, சரி எனக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு, ஊழியம் என்பது கடினம், நாங்க புதைச்சி வச்சிட்டோம், இன்னைக்கு புதைச்சதை மறுபடியும் கொடுக்கணும், நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவரு உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? 2 வார்த்தையை சொன்னாரு பாருங்க. நன்றாய் ஊழியம் பண்ணினவனை பார்த்து இப்படி சொன்னாரு, ஊழியம் பண்ணாதவன் சோம்பேறியா இருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு கடினமான ஒரு வார்த்தையை சொன்னாரு. நீங்க நல்ல கவனிங்க. I just want to read verse 21, verse 21, 25:21 Matthew. His Lord said, இது யாரு நல்ல சம்பாரிச்சான் பாத்தீங்களா, தன்னுடைய வாழ்க்கையை முறையோடு நடத்தி ஊழியம் பண்ணலாம் பாருங்க. The Lord said to him, well done, good and faithful servant. You are faithful over few things, I will make you ruler over many things. Enter into the joy of the Lord. என்ன மாதிரி அவார்ட் பாத்தீங்களா, என்ன மாதிரி அவார்ட். ஓகே, இந்த சோம்பேறிய பார்த்து என்ன சொன்னாரு, ஒரு தாளந்தை வாங்கினவன் ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் நீ அறுவடை செய்வீங்க, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று, கடினமான மனுஷன் என்று சொல்லி வாசிங்க, அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை, உங்களுடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், நிலத்திலே புதைச்சு வச்சிட்டேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நொண்டி சாக்கு. இது பேர் தான் என்னது, தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு தானே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சரியான வார்த்தை தெரியல. நொண்டி சாக்கு. நமக்கு எல்லாருக்கும் நல்ல சாக்கு சொல்ல தெரியும். இவன் பேருங்க எவ்வளவு அழகா ரொமான்டிக்கா எவ்வளவு ஒரு வார்த்தையை சுசோன் பண்ணி அவன் சொல்றான், சாரு நீங்க எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் சாரு, சரி நீங்க கொடுத்ததை புதைச்சிட்டேன், இப்போ அந்த புதைச்சதை எடுத்து கொடுக்கிறேன்னு சொல்லி நொண்டி சாக்கு சொல்றான். அவன் நொண்டி சாக்க சொல்லும் பொழுது அந்த ராஜா எஜமான் என்ன சொன்னாரு, வாசிங்கம்மா, அடுத்த வசந்த வாசிங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக என்ன சொன்னாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அங்க என்ன சொல்றாரு, இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் சோம்பேறியா இருந்தான் பாத்தீங்களா, அன்ப்ரொடக்டிவா வாழ்ந்தான் பார்த்தீங்களா, வந்துட்டு போகிறது, சபையில சுறுசுறுப்பு இல்லை, சபைக்கும் அவங்களுக்கும் பற்று இல்லை, ஏனோ தானமாய் வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவர்களை எங்க தள்ளினாரு, அவனை எங்க தள்ளினாரு, அந்த பாதாளத்துக்கு தள்ளினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது.
இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய அழைப்பு என்பது என்னது, உங்களுடைய நோக்கம் என்பது என்னது என்று சொல்லி அறிந்து கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் வாழுங்கள். உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது பிரயோஜனமா இருந்துச்சா? நான் எதற்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன்? இன்றைக்கு அங்கத்தினர் நாளாக இருக்கிறபடினால் I want all of you to play an active role when it comes to your local church. இது உங்களுடைய சபையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஸ்தலம் உங்களுடைய சபையாக இருக்கிறது. இந்த சபையில வந்து கை கொடுங்க, ஈடுபடுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக, ஒரு டீமாக நம்ம என்ன செய்வோம், செயல்படுவோம். இந்த சபை மூலியமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க.